வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. மீண்டும் இடி ரைடு அப்படின்னாலே எங்கே நம்ம இந்தியா முழுக்க எங்கே நடந்தாலுமே ஒரு பதட்டம் தான். ஏன்னா மோடி ஆட்சிக்கு வந்தது பிறகு திடீர்னு பார்த்தீங்கன்னா விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீட்டில் வந்து ரெய்டு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் விஜயை பற்றி சொன்ன கருத்து, அதுக்கப்புறம் அவருடைய புக்கு வெளியீட்டு விழாவில் தான் இன்றைக்கி வந்து திருமாவர்களும் நம்ம விஜயும் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சை. ஏற்கனவே வந்து திமுக 2026 தனியாக நின்று ஆட்சி அமைக்க முடியாது, ஏன்னா ஒரு நடிகர் வந்து துணை முதல்வர் ஆகும்போது ஏன் திருமாவளவன் ஆகக்கூடாது அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லியிருந்து பல சர்ச்சைகளுக்கு பேர் போனவர். இருந்தாலும் ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் வந்து திருமா சொல்லாமல் எதையும் பேச மாட்டார். நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம். திருமாவுக்கும் மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய நபர். திருமா கட்சியில் நிறைய பேர் இருந்தாலும் இப்போ புதுசாக வந்த இவருக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் திருமா கொடுக்குறாருன்னா, ஏன்னா ஒரு கட்சி தலைவர் கொடுக்கும்போது நம்ம எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா திருவா அவர்கள் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம நிறையா சொல்லிட்டோம். அவர் ஒரு முனைவர், எல்லாம் தெரிந்தவர்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தளத்தில் பாயிண்ட்டை கரெக்டாக பேசக்கூடியவர். அதாவது என்னென்னா, ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடக்கூடியவர். பிஜேபிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்பார், அதில் மாற்று கருத்தே இல்லை. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் வீட்டில் இன்றைக்கி இடி ரைடு அப்படிங்கும்போது அது ஒரு பரபரப்பாக பேசப்படும். ஆனால் ஏற்கனவே அவங்க வீட்டிலலாம் சோதனை போட்டு அதனுடைய தொடர்ச்சி தான் இதுங்கிறாங்க. அதோட மார்ட்டின் அவர்கள் வீட்லேயும் ரைடு. மார்ட்டினோட மருமகன் தான் ஆதவ் அர்ஜுன். ஏற்கனவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்னென்னா, மார்ட்டின் அவர்கள் பிஜேபிக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காரு, திமுகவுக்கும் ஃபண்டு கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இடி இப்போ திடீர்னு ரைடு வருது அப்படிங்கும்போது பலவிதமான யோசனை. ஏன்னா வரக்கூடிய 1.5 வருஷத்தில் வரக்கூடிய தேர்தலில் ஃபண்டு அவர் எடுக்கக்கூடாது, இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறது இயற்கை தான். எப்பயும் இது பண்ணுவாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுங்கட்சியான திமுக அதிமுகக்கெல்லாம் பணம் கொடுக்காமல் இருக்க முடியாது. அப்போ யாருக்கோ ஒருத்தரை கொடுக்கறதுக்கு தடுக்கிறது ஒன்று. இன்னொன்று, ஆதவ் அர்ஜுனுக்கும் லைட்டாக ஒரு செக்கு. ஆதவ் அர்ஜுனாவுக்கு செக் வைக்கிறது நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். அர்ஜுனாவுடைய அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கான வேலை. ஏன்னா பிஜேபி என்ன நினைக்கும், எப்படியும் விசிகா வந்து பிஜேபிகிட்ட வரப்போகிறதில்ல. ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் விஜய் கூட போனாலும் சரி, அவர் கம்முன்னு இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவர் குடைச்சல் கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் ஃபண்டை பெருமளவுக்கு விசிகா உள்ளவங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்க. ஏன்னா விசிகா அப்படிங்கிறவங்களுக்கு பணம் கொடுக்குற ஒரு ஆளாக இன்றைக்கி ஆதவ் அர்ஜுன் இருக்காருன்னா கண்டிப்பாக இருக்கார். ஏன்னா வசதி படைத்தவர், ஒரு கட்சியில் சேர்ந்துருக்காருன்னா கண்டிப்பாக பணம் கொடுப்பார். இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா ஒரு கட்சிக்கு ஃபண்டு இல்லாமல் எப்படி செலவு பண்ணுவாங்க. ஆனால் என்ன சிக்கல் வருதுன்னா, இங்கே இடி அப்படிங்கிற ஒன்று ஏற்கனவே எல்லோரும் சொல்கிறது தான். என்னங்க அதிமுக பிஜேபி விட்டு வெளில வந்துருச்சு, ஏன் இடி அனுப்ப மாட்டுறாங்க? அப்போ இந்த மாதிரி இடி மற்ற கட்சியினர் மேலே மட்டும் பாயறது வந்து அதிமுகக்கே நல்லதில்லை. ஒருவேளை வந்து எடப்பாடி பழனிசாமி டெல்லியை பற்றி எதுவும் பேசாதனால தான் இவங்களுக்கு மேலே ரைடு வரலையோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது. திமுக மேலே ரைடு வந்துருச்சு, மற்ற கட்சி மேலாம் ரைடு வருது, தொழிலதிபர்கள் மேலே ரைடு வருது. இப்போ கூட செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய அந்த மின்சார மின்சாரம் கொடுக்கறது அங்கே ரைடு வருது. ஆனால் கரெக்டாக வந்து எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ இவர்கள் மேலேயே ரைடு எங்கேயும் வரலை. அப்போ நம்ம எப்படி யோசிக்கிறது? இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா மீது இப்போது வந்தது அப்படிங்கும்போது பல விஷயங்கள் தான். ஏன்னா என்றைக்குமே நீங்கள் வந்து நாங்கள் முறையாக தான் பண்ணுறோன்னு என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கும் போது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ஒரு கருத்து, அதாவது ஆதவ் அர்ஜுனா மேலே வந்து அவர்கள் வந்து இந்த டக்குன்னு வந்து இடி வந்து அவங்க வீட்டில் ரைடு வருவது அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து 2 விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இன்றைக்கி அடுத்து திமுக மேலே இடி ரைடு போகுமா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு காசு கொடுக்கக்கூடிய மேலே ரைடு போகுமா? ஏற்கனவே ஜெகத்ரட்சகன் வீட்டில் ரைடு போய் உங்களுக்கு தெரியும், ஜெயத்ரட்சகன் தான் இன்றைக்கி திமுகவுக்கு ஓரளவுக்கு பணம் கொடுத்துட்ருக்குவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகத்ரட்சகன் வீட்டில் ரைடு போனது, இப்போ இந்த ரைடு எல்லாம் ஒன்றா தான் பார்க்கப்படுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.